மண்டே நைட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போதே வர வழியிலே பாரிஸில் வந்து 10 ரூபாய் காயெல்லாம் வைப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டேன். கிலோ கணக்கெலாம் வாங்கி வச்சா வேஸ்ட்டாக போயிடுது. இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு. அதனால் தக்காளி வெங்காயம் மட்டும் நிறையா வாங்கி வச்சுப்பேன். இன்றைக்கி டின்னருக்கு என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பு தோசை தான். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் ஈஸியாக முடிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் கறி குழம்பு தோசைலாம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த காயெல்லாம் ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஈஸியாக இருக்கும். நம்ம 10 ரூபாய் காய் வாங்கினா அது கொஞ்சம் அன்னைக்கு நம்ம காலி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கிலோ கணக்கில் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டாக போய்டுது. நம்ம செய்யவும் மாட்டோம். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே குப்பைக்கு தான் போகுது அது. அதனால் இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 10 ரூபாய் காயை வாங்கிட்டு வந்துடுறது. காலிஃப்ளவர் ஒன்று 20 ரூபாய் தாராளமாக வாங்கலாம். சரி, அதான் இதுவே பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் டெய்லி தேவையான காயை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இனி நாளைக்கு